இப்போ வந்து நம்ம ND ஃபில்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கரெக்டான லைட்டிங்க்கு கரெக்டான ND ஃபில்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. சும்மா எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம காமிச்சிடறோம் உங்களுக்கு. இருக்கு பாருங்கள், கிம்பல் வந்து பத்திரமா அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ND ஃபில்டர் பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி ஒரு லெஃப்ட்டுக்காக டில்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வரும், அப்படியே மேலே வந்துடும். தெரியுதுங்களா? ஒரு மேக்னெட்டும் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக பொசிஷன் பண்ணும்பொழுது லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக பண்ணியிருக்காங்க டிஜே. ஓகே, இதை எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நான் ND8 போடுறேங்க. ND8 இது இருக்குது பாருங்கள், ND8 32 128லாம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். அது ND ஒரு கோர்ஸே இருக்குது, எந்த லைட்டுக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு ND8 போட்டிருக்கேன். ND8 போட்டால் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரிங்க. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா, நான் 4K 24 ஃப்ரேம்ஸில் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/50, அதாவது 48 வைக்கணும். பட் நியரஸ்ட் வந்து 1/50 வந்து நான் வந்து ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும். ISO வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பாசிபிள் வச்சுட்டு நான் வந்து டேக் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு லைட் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ND ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறது